Welcome to Nithiyasri's world. இந்த வீடியோல வத்த குழம்பு, அதாவது கல்யாண வீட்ல செய்வாங்கல்ல வத்த குழம்பு, அந்த வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போதான் நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண 2 தக்காளி. நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கூட போடலாம், இன்னுமே நல்லாயிருக்கும் குழம்பு. 20லேருந்து 25 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள். நான் இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல், சீனிய வரக்காய் வத்தல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய், கருவேப்பிலை. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சுண்டக்காய் வத்தலையும் பூண்டையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெயில் சுண்டக்காய் வத்தலை வறுக்க போகிறேன். இப்போ சுண்டக்காய் வத்தல் நல்லா வறுத்தாச்சு. அதே எண்ணெயிலேயே உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்க்குறேன். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பூண்டும் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ அதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி இப்போ சேர்க்குறேன். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்குறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட் இருக்குது. இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் செய்கிற குழம்போட குவான்டிட்டியை பொறுத்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட மசாலா பவுடர்ஸும் நல்லா சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அது கூட கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்க்குறேன். அதை அப்படியே நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்படி எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு அது கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவலை மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் வத்தலையும் பூண்டையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. இதை ஒரு சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.